வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற மக்களவை திங்கட்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் அறிவிப்பு. நீட் விவகாரம் தொடர்பாக மக்களவையில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக ஒலித்த ராஜினாமா முழக்கம். தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் ஆர்ப்பாட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரிக்கை. டெல்லியில் மாணவர் போராட்டத்தை அடுத்து தொடர்ந்து 3வது நாளாக மூடப்பட்டது மெட்ரோ ரயில் நிலையங்கள். இன்று காலை 7:30 மணி முதல் 17 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. மத்திய அரசின் உயர்கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷி மாற்றப்பட்டு நரேஷ் பால் கங்வார் நியமனம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. தேர்வு முறைகேடுகளை தடுக்க நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும் என பிரதமர் மோடி உறுதி. மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய மறு தேர்வு நடத்தப்பட்டது என வீடியோ வெளியிட்டு விளக்கம். 26 நாட்களாக நீடித்த உண்ணாவிரதத்தை சோனம் வாங்சுக் முடித்திருப்பது நிம்மதி அளித்திருப்பதாக கரப்பான்பூச்சி கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே எக்ஸ் தளத்தில் பதிவு. இருந்தபோதும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என்றும் திட்டவட்டம். நீட் தேர்வு முறைகேடுகள் டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி மாணவர்கள் முழக்கமிட்டு எதிர்ப்பு. இந்த போராட்டம் மாணவர்களோட போராட்டம். அங்க நம்ம கஷ்டப்படுற ஒவ்வொரு மாணவர்களோட போராட்டம். நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். 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 வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்கிறார் என்ற தகவலை உறுதி செய்தார் தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத். கர்நாடகா சென்று அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை நேரில் சந்தித்து மேகதாது விவகாரம் தொடர்பாக பேச முதலமைச்சர் விஜய் திட்டம் எனவும் பேட்டி. கர்நாடகா தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. ஆகஸ்ட் மந்த் இந்த வீக்ல கிளம்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல போயிருவாங்க. தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அது நமது உரிமை. கர்நாடகா செல்லும் முதலமைச்சர் காவிரியில் தண்ணீர் திறக்க வலியுறுத்துவர் எனவும் அமைச்சர் வினோத் உறுதி. நாங்க தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்க தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்பந்தமா கட்ட விடாம இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர். முன்ஜாமீனுக்கான பிணைத் தொகை இன்று செலுத்தும் பட்சத்தில் நாளை முதல் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டியிருக்கும் என தகவல். கரூர் விரைவு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் ஆஜர். கரூரில் கடந்த 2021ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் ஆஜராகியுள்ளதாக தகவல். விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் ஆலோசனையில் சி.வி. சண்முகம் ஆப்சென்ட். புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட பசுபதி உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்கிறார் இபிஎஸ். சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை.
எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவாளர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வரும் நிலையில் நன்னிலம் தொகுதி எம்எல்ஏ ஆர் காமராஜ் பங்கேற்பு. சென்னை தலைமை செயலகத்தில் அமமுக பொருளாளர் கரிகாலன் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருடன் சந்திப்பு. அமமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை. தமிழ்நாட்டில் அரிசி விலை விண்ணை முட்டும் நிலையில் உள்ள நிலையில் வெறுமனே தியேட்டரில் படத்தை பார்த்துக் கொண்டு அழுவது அமைச்சர்களுக்கு அழகல்ல என பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். காவிரி விவகாரம், தமிழ்நாட்டில் நீடிக்கும் வறட்சி, வரவிருக்கும் எல் நினோ உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை கவனிக்குமாறும் அறிவுறுத்தல். ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். அவங்க தான் இதை பற்றி சிந்திக்கணும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டரில் உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. இன்றைக்கி பல கோடி மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. அதனால் எல் நீனோன்னு ஒன்று வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வறட்சி நோக்கி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் தண்ணி இல்லை, நம்ம தமிழ்நாடு மழை இல்லை. இன்றைக்கி ஜூலை எண்ட் ஆக போது, இது வரைக்கும் மழை இல்லை. ஸோ எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோன்றது தான். விவசாயிகள் நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். அதனால் இந்த பஞ்சம், வறட்சி, விலைவாசி உயர்வு இல்லாமல் காக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பித்த குறுகிய நாட்களுக்குள் இனச்சான்று வழங்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சமூக நீதித்துறை கடிதம். ஆதிதிராவிடர்களுக்கு விண்ணப்பித்த 2 நாட்களிலும் பழங்குடியினர்களுக்கு விண்ணப்பித்த 1 வாரத்திற்குள்ளும் சான்று வழங்க அறிவுறுத்தல். அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில், மணியம் மற்றும் வடபழனி கோயில் இளநிலை உதவியாளர் சஸ்பெண்ட். ஊழல் மற்றும் ஒழுங்கின்மை புகாரின் அடிப்படையில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அதிரடி நடவடிக்கை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஈசல் வகை பூச்சிகள் தொல்லை அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெரும் அவதி. தொடர்ந்து 3 நாட்கள் மருந்துகள் தெளித்தும் பூச்சிகள் பெருகுவதை கட்டுப்படுத்த முடியவில்லை என குடியிருப்பு வாசிகள் கலக்கம். தமிழ்நாட்டில் இளநிலை எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளில் சேர 70,485 பேர் விண்ணப்பம். அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 40,760 பேரும், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 29,725 பேரும் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் களை கட்டி வருவதால் அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைத்து அருவிகளிலும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு. மேல இருந்து எந்த பூச்சி என்ன வரும் தெரியாது. பிரச்சனை இல்லையா? அயன் பாம் ஆயிட்டா அப்படி தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜூலை 30 வரை மழைக்கு வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழை. தாழ்வான பகுதிகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. குஜராத் மாநிலம் வால்சாத் பகுதியில் கனமழை காரணமாக கரை புரண்டு ஓடும் வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கி தவித்த இளைஞரை ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட மீட்புப் படையினர்.